தயவு செஞ்சு எங்களுக்கு எப்படி பேசணும்னு அவங்க சொல்லி தர வேண்டாம். தேவையற்ற சர்ச்சையில தவறுங்க. நீங்க பாருங்க, அடுத்த உறுப்பினர் நான் பேச அழைச்சிடுவேன். மொத்தமாக இந்த வரவு செலவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதுல வந்துருவோம் என்ன நிறை குறை என்பதை பற்றி. இப்ப இந்த வரவு செலவு திட்டத்தில் 2026-27 இருந்த 3,93,272 கோடி ரூபாயிலிருந்து திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 4,05,802 கோடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதாவது 12,730 கோடி ரூபாய் இப்ப நீங்க உயர்த்தி இருக்கீங்க. நாங்க போட்ட வரவு செலவு திட்டத்துக்கும் இப்போது இருக்கக்கூடிய வரவு செலவு திட்டத்துக்கும் 12,730 கோடி ரூபாய் உயர்த்தி இருக்கு. ஆனா இந்த உயர்த்துறதோட இல்லாம MGNRGSல வர வேண்டிய தொகை 3,451 கிளைம் பண்ணிட்டு இருக்கோம். மெட்ரோ ரயில் செகண்ட் ஃபேஸ் அதையும் நீங்க கேட்டுட்டீங்க. அது 9,523 கோடி ரூபாய் லோன் வாங்கி கட்டிட்டு இருக்கோம். அந்த பணத்தையும் மத்திய அரசுல கேட்டிருக்கீங்க. அது ஒரு 12,974 கோடி. அப்ப ரெண்டையும் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட 26,000 கோடி எங்களுடைய பட்ஜெட்டை விட இப்பொழுது நீங்கள் கூடுதலாக செலவுக்கு போட்டிருக்கிறீர்கள். ஆனா சொல்றது நாங்க செலவு குறைச்சலா பண்றோம், நாங்க செலவை குறைத்திருக்கின்றோம். ஆனா இங்க 26,000 கோடி ரூபாய் உங்கள் பட்ஜெட் மூலமாக கூடுதலாக செலவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை இந்த கவனத்துக்கு கொண்டு வர கடமைப்பட்டிருக்கேன். 200 யூனிட் மின்சாரம் இதெல்லாம் சொன்னா நீங்க கோவிச்சுக்கிட்டுருவீங்க. யாருக்கு கிடைக்கல. 3 லட்சம் பேர் மனு கொடுத்திருக்கிறதாக செய்தி வந்திருக்கு. பலர் இன்றைக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. யாருக்கும் கிடைக்கல. இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை அதுவும் கிடைக்கல. ஆனால் எங்கே இருக்கிறார் எங்களுடைய தலைவர் என்று கேட்டவர்களுக்கு சொல்லுகிறோம், மகளிர் உரிமை தொகை வாங்குகிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்கிறார். புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் இவற்றிலே பயனடைந்திருக்கின்ற பயனாளிகளுடைய உள்ளத்திலே இருக்கின்றார். அதை போல இன்றைக்கு பேருந்திலே அரசு நகர பேருந்திலே பயணம் செய்பவர்களுடைய விடியல் பயணத்திலே அவர் இருக்கின்றார். விடியலை நீங்கள் எடுத்து விட்டீர்கள், பரவாயில்லை. தமிழ்நாட்டுக்கு விடியல் எங்களால் மீண்டும் கிடைக்கும். எனவே அந்த விடியல் பயணத்திலே அவர் இருக்கின்றார். இப்படி ஒவ்வொரு காலை உணவு திட்டத்திலே இருக்கின்றார். இப்படி அடுக்கிட்டே போலாம். அதனால எல்லா வகையிலேயும் தமிழ்நாட்டு மக்களுடைய இதயங்களிலே அவர் இருக்க செய்திருக்கின்றோம். ஆனா ஓட்டு போற அந்த நேரத்தில் மட்டும்தான் சின்ன குழந்தைங்க அங்க போய் குறுக்கால புகுந்து அவங்களுக்கு எந்த திட்டமும் தெரியல. ஆனால் நிச்சயமாக நீங்க இப்ப சொல்லிருக்கீங்க பாருங்க, அண்ணன் சீர் அது கொடுக்க முடியாது 832 கோடி ரூபாயில. ஏன்னா 2022-23 மட்டும் நாங்க மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையார், அதை போல முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் திருமண உதவி திட்டம், இந்த திட்டங்கள்ல கொடுத்த பெண்களுடைய எண்ணிக்கை மட்டும் 1 லட்சம். அப்ப எல்லா பெண்களும் என்று எடுத்துக்கோனா நிச்சயமா 2 லட்சம் 3 லட்சம் பேர் வருவாங்க. நீ தங்க 1,05,000 ரூபாய், உங்க அதிர்ஷ்டம் 1 லட்சத்துக்கு வரட்டும், புடவை 10,000க்கு வரட்டும். 1,10,000 1 லட்சமா ஆக்கினா கூட 2,000 கோடி ரூபாய்க்கு குறையாமல் தாலிக்கு இன்றைக்கு நீங்கள் மாமன் சீர் தருவீர்கள், அண்ணன் சீர் தருகிறீர்களே, அதற்கு வேண்டும். ஆனால் அதற்கு ஒதுக்கி இருப்பது 832 கோடி ரூபாய் மட்டும்தான் நிதியமைச்சர் அவர்களே. அதே போல ஒவ்வொரு சைக்கிள் சொல்றீங்க, அது நாங்க 3,900 ரூபாயில சைக்கிள் கொடுத்தோம். இப்ப சூப்பர் சைக்கிள் கொடுக்க போறீங்க 8,000 ரூபான்னு சொல்றாங்க. அந்த 8,000 ரூபாய் சைக்கிளை கொடுத்தீங்கன்னா அதுக்கு நான் வர்ற பணம் கணக்கு பார்த்துக்கங்க. எதுவுமே நீங்கள் போட்டிருப்பதெல்லாம் அரைகுறையாகத்தான் இருக்கிறது. முழுமை அடைகின்ற தொகை அதிலே கொடுக்கப்படவில்லை. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.